அது மட்டும் கிடையாது, எத்தனையோ ஆண்டுகளா அவர் வந்து இசை அமைச்சுட்டே இருக்காரு. அவர் போட்டு டியூன் போட்டு எவ்வளோ பேரோட லவ் ஓகேயா இருக்கு, அவருடைய லவ் கூட ஓகேயா இருக்கு. ஸோ கடைசியில இந்த மேடையில we were all waiting for him, so I think it's time to call him. Let's welcome the hero of the evening, it's Yuvan Shankar Raja. 10th standard exam இரவா பகலா படிச்சிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் இவன் மட்டும் இரவா பகலா பாடிட்டு இருக்காங்க. என்ன சார் பழைய பாட்டு இல்ல, நீங்க 10th standardல இத செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இருக்கும் மேட்டர். ஆமா ஆமா. சோ அப்பவே ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேள்விப்படும். அப்பவே அவங்க லவ் ஃபீலிங் எப்படி சார்? லவ் பண்ணிருக்கீங்க. நீங்க லவ் பண்ணிட்டீங்க 10th standardல நீங்க பாஸ் ஆயிட்டீங்களா? Okay, super. Actually, you only buying about basic இதுல வந்து ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ஐபேட்ல ஒரு வீடியோ நீங்க 5 நிமிஷம் சைலண்டா பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோ இருக்கு. அந்த இப்ப நான் இதுக்கு மேல எதுவுமே பேசல. தயவுசெய்து ஏதாவது கேட்டு சீக்கிரம் கேளுப்பா. கற்பனை சாமி ஏதாவது சொல்ல போறாருப்பா. சீக்கிரம்ப்பா. எங்க டீம்ல பிரில்லியன்டான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. லவ்வுக்குலாம் வந்து மெட்டு போடுறீங்களே, டிவி போடுறீங்களே, லவ்வுக்காக சாமி கிட்ட வெட்டி மொட்டை போட்டீங்கன்னு கேட்க சொன்னாங்க. பண்ணதில்லையா? உங்களுடைய ஆல்பம்ல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ இந்த படத்துல நீங்க நிறைய வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு கூட சொல்லிருக்கீங்க. சோ why don't you share this with us? உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துக்கு தனியா கம்போஸ் பண்ணல. லாஸ்ட் சாங் தான் அந்த ஸ்டாப் த பாட்டு அப்படின்னு சொல்லி அதான் கம்போஸ் பண்ணேன். மிச்சம் எல்லாமே ஸ்டாப் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தது. அது கரெக்டா ஒரு கரெக்டா சூஸ் பண்ணாங்க. அப்புறம் he gave me a lot of time to work on the beats and so that's why I think it's one of my favorites. Thank you very much. And இந்த படத்துல ஒரு பாடல் பாடியிருக்கேன். நீக்காக ஒரு 2 வரிகள் பாட முடியுமா அந்த பாடல ப்ளீஸ்? சார் ஏன் அப்படி throat is bad னா நல்லா மைக்க எங்கயா தூக்கி போட்டு பேசவே கூடாது சார். நீங்க எப்படி பண்ணாலும் நாங்க அதை ரசிப்போம். ஒரே ஒரு வரியாவது எங்களுக்காக. ஏன்னா அந்த பாடல் உங்களுக்காக வரப்போது அடுத்ததாக ஒரு அழகான பாடல். பட் அதுக்கு முன்னாடி உனக்காகவே உயிர் வாழ்கிறேன், நீ சொல்லடி சாகிறேன் உணவு வழிகாட்டிலே. பெரிய விஷயம் நீங்க 2 வரிகளை பாடுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பாட்டு பாட நம்ம பார்க்க போறோம். ஸோ யூ வாண்ட் டு விஷ் தி अदर காஸ்ட் இன் தி மூவி? யா, ஐ விஷ் everyone என்ன சொல்றது very good. Thank you Mr. Yuvan Shankar Raja. Once again let's give a big round of applause. இந்த வீடியோ யூடியூப்ல as a token of love okay கொடுக்கிறதுக்காக and I have the producer of this movie, Mr. Ajay, on stage. Thank you very much. Token of love na the token is support you want something. போனா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. token வச்சுடா. Thank you Didi. Okay, இப்போ அடுத்ததா நம்ம வந்து இந்த மேடைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க வந்து கூப்பிட போறோம். உங்களுக்கு பிடிச்சவங்க கூப்பிடுங்க. நான் எனக்கு பிடிச்சவங்க கூப்பிடுறேன். அப்பா உங்களுக்கு பிடிச்ச ராமசாமி அப்புறம் ஏதாவது ஒரு ஃபிகர் எல்லாம் நீங்க கூப்பிடுறீங்க. இது ஆடியோ லான்ச்சுக்கு தேவையானவங்க மட்டும் தான் நம்ம கூப்பிடலாமா? சோ அடுத்ததான 2வது பாடல் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஒரிஜினல்ல பாடல் பட் இங்க வந்து பாட போறாங்க. சோ அந்த பாடலை வெளியிடுறதுக்காக எங்க த்ரீ ஹீரோயின் எப்பவுமே அவ்வளோ அழகு, அந்த
அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். First of all, ma'am, please, எப்பவுமே இங்க வந்தா இவங்களோட அழகு நான் 2 minutes ரசிப்பேன். 2 minutes எல்லாரும் ரசிக்க எல்லாரும் அடிப்பாங்க. நான் சைடுல வந்து ரசிக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக ரசிங்க. First of all, thank you so much for coming. நீங்க முதல்ல பேசுறீங்க யாரை பத்தினா ஆக்ஷன் டீம் அர்ஜுன். ஏன்னா நீங்க மட்டும் தான் பேச முடியும், நாங்கெல்லாம் பேச முடியாது. பயமா இருக்கு அவரை பார்த்தா, எனக்கு பயமா. அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க சார் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஆக்டர். எல்லாருமே ஆக்ஷன் பத்தி மட்டும் சொல்றாங்க, பட் as an actor அவர் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நடிக்கும் போது பார்த்துட்டே இருக்கலாம். சொல்லுங்க சார். அர்ஜுன் வந்து அர்ஜுனே கூப்பிட மாட்டேன். ஐ திங்க் எனக்குமே வந்து 84ல இருந்து தெரியும். அர்ஜுன் கூப்பிட்டதே கிடையாது, சீனு தான் கூப்பிட்டாருன்னு. ஸோ ஐ திங்க் என்னுடைய முதல் படம் ரிலீஸே ஆகல அந்த படம் 84ல. ஆக்சுவலி நான் வந்து சவுத் முதல்ல வந்து நடிச்ச படம் வந்து அது எனக்கு ஹீரோ வந்து அர்ஜுன் தான் அந்த படத்துல. ஸோ நான் நடிகையா இன்ட்ரடியூஸ் ஆன முதல் படத்துல ஹீரோ அர்ஜுன். நான் ப்ரொடியூசர் ஆன ஒரு என்னுடைய முதல் படம் என்னுடைய ப்ரொடக்ஷன்ல அதுக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ அர்ஜுன் தான். ஸோ அர்ஜுன் இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெரி லக்கி டு மீ அண்ட் லக்கி மாஸ்காட் எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும். ஸோ all I can say is thanks for being part of the family. Thank you so much. இந்த படத்தை பத்தி பேசுறோம். ஃபர்ஸ்ட் வசந்த் பத்தி பேசணும். எவ்ரிபடி இஸ் பீன் டாக்கிங். எல்லாரும் வசந்த் பத்தி பேசிட்டே இருக்காங்க. நான் வசந்த் இது வரைக்கும் எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணது இல்லை. இருந்தாலும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு நடுவில் இருக்கிறது கை 2 பேர் வந்து கட்டி போட்டு மாதிரி ஒரு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒரு படம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை அதை வந்து பண்ண முடியாம போயிடும். அண்ணாமலையில ஆரம்பிச்சது அது. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. பட் somehow you always feel there's a connection between you two and you know it's a wonderful feel. எங்கேயாவது போனாக்கா very humble. எங்கே போனாக்கா அவரே வந்து பேசுவாரு. and a liberty to just ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு பேசுற அளவுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு. ஸோ இத்தனை வருஷத்துல நம்ம வந்து அவர் வந்து 10 படங்கள் 12 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. பட் அதுலயே வந்து இத்தனை வருஷத்துல சம்பாதிச்சவங்க எல்லாருடைய குட்வில். ஸோ that just shows his heart. Actually, wow, quite a